உங்களோட காதல் கணவனுக்கு நீங்க இந்த தருணத்துல என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மட்டும்தான் வணக்கம், நான் ஹக்கி சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் எங்கிட்ட தந்துருக்குறாங்க. உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்திட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அதான் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி உங்களை பக்கத்துல நிற்கிறவர் ரொம்ப ஸ்பெஷலா வந்திருக்கிறாரு இன்னைக்கு உங்களை சந்திக்க. அதனால அவர் ஸ்பெஷலான பர்சன் என்றபடியா அவர்கிட்ட தான் அந்த ஃப்ளவர் பொக்கேயை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கு. என்ன கொடுக்க வேணாமா, அவர் தான் இன்றைக்கு உங்களை தரணுமா. இந்த கிஃப்ட் யார் தந்து விட்டாங்களோ அவங்களோட சார்பா அவர் இன்றைக்கு வந்திருக்கிறாரு உங்களை சந்திக்க. சரி, இப்போ அவர் இருந்தா அப்படி தருவாரோ அதை வாங்கிக்கோங்க. இது யார் வந்தாலும் நாங்க கேட்க வேண்டிய தேவை இருக்காது. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்றால் இந்த நாள் உங்களோட லவர்ஸ் டே. அவ லவர்ஸ் டே என்றாலே ஒன்று காதலன் அனுப்புவார், இல்லையா காதல் கணவர் அனுப்புவார். உங்களுக்கு யார்கிட்ட இருந்து வந்து காதல் கணவரும் அவர் தான். காதலனா இருந்து இப்ப காதல் கணவரா இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு இந்த நாள்ல அனுப்பி வச்சிருக்கிறார். அப்படியே இருக்கட்டும், அவரோட செலக்ஷன் எப்படி இருக்குன்றதா பாப்போம். ஃபுல்லா மற்ற கிஃப்ட் ஒரு கருத்து தரமாட போல அதுல எழுதி இருக்கிறது அவர் தந்திருக்கிறாரு அவங்களுக்காக. காதலர் தினம் தொடங்கினாலே என்ன, பிப்ரவரி தொடங்கினாலே அந்த முதலாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால அந்த டெடி டே ஒன்று வரும் தானே, அந்த டேயை மிஸ் பண்ணிட்டாரா. அதனால இந்த வேலண்டைன்ஸ் டே ஃபைனல் டேல உங்களுக்கு அது கிடைக்கணும்னு தந்திருக்கிறார். ஓகேயா, அப்ப வாங்கிக்கோங்க. அடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட பாப்போம். என்ன கிடைச்சிருக்கு? சாக்லேட். விருப்பமா உங்களுக்கு? விருப்பம் இல்லையா? ஐயோ, விருப்பம் இல்லையா? இப்ப சுத்தி இருக்கிறாங்கல்ல சாப்பிட போறேன். யாருக்கும் இல்லையாமா? மிக்கி சொல்லியாச்சு இன்னைக்கு அவங்க எல்லாம் ஸ்பெஷல், அவங்களுக்கு தான் சொல்றாரு. ஓகே, உங்களுக்கு ஒரு சாக்லேட் பண்டல் ஒன்று கிடைச்சிருக்கு. சின்ன பிள்ளைக்கு நம்ம வீட்டுல. சரி, அப்ப நீங்க சாப்பிடாட்டியும் அவையில கொடுங்க. அவையிலுக்கு கொஞ்சம் விருப்பமா இருக்கு தானே, அவையில கொடுங்க. மற்றது வேற என்ன கிஃப்ட் உங்களுக்கு வேணும்? இவ்வளவுமே காணுமா? மற்றதெல்லாம் கொண்டு போறோம். அங்க வாகனத்துல நிக்குது என்ன கிஃப்ட் வந்து. உங்களுக்கு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு முதல் உங்களோட காதல்ல காலத்துல என்னென்ன நடந்துச்சு, எல்லா காதலுமே ரன்னிங் சேர்த்து அப்படிதான். அப்படி ஏதும் வரலாறுகள் இருக்கா? எதுவும் பதிச்ச வரலாறுகள் ஏதும்? ஓகே, அதெல்லாம் வாங்கினது அம்மா அப்பாட்ட நல்ல அடி வாங்கினது. ஆனா கடைசி வரைக்கும் விடையிலையே. அவர் விடையில, நீங்க விட்டுட்டீங்களா? நீங்க கொஞ்சம் பயம், கேர்ள்ஸ்னாலே கொஞ்சம் பயந்துருவாங்க. என்ன அடிக்கின்ற வேகம் தாங்க முடியாம போய் இடையில சோர்ந்துருவாங்க. ஆனா பொடிகள் அப்படி இல்லதானே, நினைச்சது பெண்ணை விடவே மாட்டாங்க. அப்படித்தான் உங்களோட காதல் கணவரும் இருக்கிறார். எனக்கு என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, உங்களை ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமா? அப்படியா? பிடிக்கும் தான். என்ன காதல் மனைவி ஆகினதே என்ன விருப்பமானபடியா தானே. என்ன உங்களை ரொம்ப பிடிக்குமா? நிறைய போராட்டத்துக்கு பின்னால இந்த காதலை அடைஞ்சிருக்கிறாரா. 7 வருஷத்துக்கிட்ட உங்களை பிரிஞ்சிருக்கிறான்னு சொல்லியிருந்தார். ரொம்ப கவலைப்பட்டார். இந்த நாள்ல இதெல்லாம் இன்னொருத்தவங்க உங்களோட கையில தர்றது எனக்கு சரியான கவலையா. தான் இருந்து உங்களுக்கு பார்த்து இதை பக்கத்துல இருந்து தந்திருக்கணும்.
சரி எங்கட மிக்கி மவுஸ் இன்னைக்கு ஜாலியா வந்து உங்களுக்கு தரட்டும் வந்து இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்கு. சரி மற்ற கிஃப்டையும் மட்டும் தருவோம். அது கிஃப்ட் கேட்க தேவையில்லை, பார்க்கவே தெரியுது. நல்லா இருக்கா? என்ன கிடைக்கிற? நீங்க ஜோடியா எடுத்த போட்டோவா இது? எடிட் பண்ணிருக்கா? உங்களோட காதல் கணவனுக்கு நீங்க இந்த தருணத்துல என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இல்லைங்க, மிஸ் யூ மட்டும்தான் சொல்லுங்க. மிஸ் யூ மட்டும்தான். சரி கவலைப்படாதீங்க. இந்த நாள்ல அவர் இல்லைன்னாலும் இந்த நேரத்துல உங்களோட சந்தோஷத்தை யோசிச்சு தான் அவர் இவ்வளவு செய்திருக்கிறார். நீங்க அழுதா அவர் பார்த்து கவலைப்படுவார். உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன நீங்க தானா அவருக்கு சந்தோஷமா? உங்களோட சந்தோஷத்துக்காகத்தானா இந்த சின்ன பிரிவு ஒன்றை இழந்தா தான் என்னோட அடைய முடியும். வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னா என்னோட சின்ன சின்ன கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளத்தான் வேணும். அந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொஞ்சம் கடவுள் கூட தந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன அந்த திருமண வாழ்க்கையே இணைஞ்சிருக்கிறதான். சரி பரவாயில்ல, சீக்கிரம் நீங்க உங்களோட கணவரோட சேரணும் நாங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறோம். உங்க ரெண்டு வீட்டு அன்பு இதை போல எப்பவுமே நிறைய காலம் நிலைச்சிருக்கணும். உங்களோட கணவரோட சேர்த்து நாங்களும் ஹகி சர்ப்ரைஸ் சார்பா இன்றைய வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்றோம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சரி உங்களோட ஹஸ்பண்டுக்கு நீங்க சொல்லுங்க, அவர் பார்த்துட்டு இருக்கிறார். என்ன பக்கமா இருக்கா? சரி எல்லாரும் கண்ணை மூடுங்க. அப்படி இல்லையா? சரி அப்ப உங்களோட காதல் கணவர்கிட்ட நீங்க ஏதாச்சும் கேட்க ஆசைப்படுறீங்களா? ஆனா இந்த சந்தர்ப்பத்தை விட்டீங்களோ எதுவுமே கேட்கலாது. அவருக்கு கேட்கவே தேவையில்லை. கேட்கறதுக்கு முதலே எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிய ஒரு பர்சன். சரி அப்ப உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். இதே போல நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க, ஈருடல் ஓருயிர். அப்படி நீங்க ரெண்டு பேருமே இப்ப இருக்கிறது போல கடைசி காலம் வரைக்கும் இதே மாதிரி இணைந்து சந்தோஷமா ஒருவர் புரிந்து கொண்டு சந்தோஷமா உங்களோட வாழ்க்கையை கழிக்கணும் என்று நாங்களும் ஹகி சர்ப்ரைஸ் சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்து சொல்றோம்.